2026 தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சி அமைஞ்சாலும் கூட தமிழ்நாட்டில் அந்த அரசியல் சூடு மட்டும் இன்னும் குறையவே இல்லைங்க. தினமும் ஒரு ட்விஸ்ட்டு, தினமும் ஒரு சலசலப்புன்னு ஏதாவது ஒன்று போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம திரைக்கு பின்னாடி இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் நியூஸ் ஒட்டுமொத்த கோட்டை வட்டாரத்தையே உலுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் மேலே செம்ம அப்செட்டில் இருக்காராமா. திருமா மேலே இருந்த நம்பகத்தன்மையே எனக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு தாவேகா பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா கிட்ட முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கடுமையான வருத்தத்தையும் கோபத்தையும் கொட்டி தீர்த்திருக்காராமா. அமைச்சரவையிலையும் பங்கு, ஆனால் திமுகவுடனே நட்பு வேணும் அப்படின்னு திருமாவளவன் அண்மையில் கொடுத்த ஒரு டபுள் கேம் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மொத்த பஞ்சாயத்துக்குமே காரணம். அது என்ன ஸ்டேட்மெண்ட், விஜய் ஏன் இவ்வளோ கோவப்பட்டாரு, விசிகாவுக்குள்ள என்ன தான் நடக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. விசிக தலைவர் திருமாவளவன் எப்போதுமே அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் ஒரு மாஸ்டர் தான், நமக்குலாம் தெரியும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அண்மையில் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாரையுமே அப்படியே தலை சுத்த வச்சிருக்கு. தினம் ஒரு கருத்து, தினம் ஒரு நிலைப்பாடுன்னு திரும்ப மாற்றி மாற்றி பேசிட்டு வர்றாரு. முதல்ல சொல்லும் ஸ்டேட்மெண்ட்டும் அடுத்து சொல்லும் ஸ்டேட்மெண்ட்டும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். இப்படி சமீபத்தில் அவர் ஒரு புது யுத்தியை கையாண்டார். அது என்ன அப்படின்னா, அமைச்சரவையிலையும் பங்கு, திமுகவுடனும் நட்பு. அதாவது தாவேகா தலைமையிலான ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கும் வேணுமா, அதே நேரம் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல உறவும் தொடரணுமா. இப்படி ஒரு விசித்திரமான அரசியல் நிலைப்பாடு அவர் சொன்னதும் தாவேகா கூடாரத்திலையும் சரி, தாவேகாவை ஆதரிக்கும் மற்ற தோழமை கட்சிகள்கிட்டையும் சரி, ஒரு நிமிஷம் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. திருமாவுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பேசுறாருன்னு தாவேகா, திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சிகளுமே இப்போ சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவனோட இந்த முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் வந்த அடுத்த சில நிமிஷங்கள்லேயே இது முதலமைச்சர் விஜயனுடைய கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அவர் சும்மா இருப்பாரா, உடனே ஆக்ஷன்ல இறங்கினாரு. தன்னுடைய முக்கிய தேர்தல் வியூக ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி மற்றும் ஜெகதீஷ் ஆகிய மூவரையுமே அவசரமாக கூப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னதான் நடக்குதுங்க, திருமாவோட இப்படியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விஜய் அடுக்கடுக்க கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ அங்க இருந்தவங்கள்ட்ட விஜய் ரொம்ப கோபமாகவும் ஆதங்கமாகவும் பேசினதா நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. விஜய் அங்க அப்படி என்ன பேசினார் தெரியுங்களா, அப்படியே அவர் என்ன பேசினார் அப்படின்றத சொல்றேன் கேளுங்க. திருமாவோட அண்மை கால பேச்சுக்கள் எதுவுமே சரியில்லை. நீங்க எல்லாம் சொன்னதுனால தான் அவருடைய ஆதரவையே நான் கேட்க சொன்னேன். ஆனா நம்ம ஆட்சியிலையும் அமைச்சரவையிலையும் பங்கு வேணும்ன்றாரு. நம்மளும் கொடுத்தாச்சு, வன்னி அரசு அமைச்சர் ஆக்கிட்டாரு. அதே நேரம் திமுகவுடனும் நட்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான அரசியல், அவர் மேல எனக்கு இருந்த நம்பகத்தன்மையே நாளுக்கு நாள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விஜய் பயங்கரமா எகிரி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, விஜய் இதோட நிறுத்தல. கூட்டணி தர்மத்தை மீறி தினமும் ஒரு சர்ச்சையை கிளப்புறது விஜய்க்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணியில இருந்துகிட்டு தினமும் ஒரு கான்ட்ரோவர்சியை உருவாக்க வேண்டாம்னு அவர்கிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லியாச்சு. நம்ம தாவேகா அரசுக்கு கொடுக்கிற ஆதரவு வாபஸ் பெறதா இருந்தாலோ அல்லது கூட்டணி விட்டு வெளியேற நினைச்சாலோ தாராளமா வெளியேறி போகட்டும், யாருமே அவர் தடுக்கல. அப்புறம் ஏன் இப்படி தினம் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி எல்லாருமே குழப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு விஜய் கடுமையான எரிச்சலோட கேள்விகள் கேட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு தர்றதா அல்லது அமைச்சரவையில பங்கேற்கிறதா என்ற விவாதங்கள் ஏற்கனவே கடந்த சில மாதங்களா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த லட்சணத்துல இந்த திடீர் பல்டி பேச்சுகள் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு முதலமைச்சரா ஆட்சியை சுமூகமா நடத்தணும்னு நினைக்கும் போது கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை இப்படி மாத்தி மாத்தி பேசினா யாருக்கு தாங்க கோவம் வராது. அதான் விஜய் இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா மாறி விசிகாவுக்கு மறைமுகமா ஒரு செக் வச்சிருக்காரு. இப்போ விஜய் மட்டும் இல்லைங்க, விசிகாவுக்குள்ளேயே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கூட ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. வன்னி அரசு போன்ற முக்கிய விசிகா முகங்கள் பலரும் ஒரு பக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு தாவேகா அரசுக்கு ஆதரவா ரொம்ப வெளிப்படையாகவே தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் திரும்ப மாத்தி மாத்தி பேசுறதை பார்த்துட்டு நம்ம தலைவருக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி குழம்பி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு விசிகா நிர்வாகிகளே தங்களுக்குள்ள பேசி தவிக்கிறாங்களாமா. ஆனா இந்த திருமாவளவன் கிட்ட நேரடியா போய் கேட்க முடியாமலும் விசிகா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திருமா இன்னும் ஒரு படி மேல போய் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாரு. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்கன்னு பெருமையா சொல்லி பாஜக கூடவும் எனக்கு நல்ல நட்பு இருக்கு, நெருக்கம் இருக்குன்றத திருமா சொல்லாம சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக கூட நட்புன்னு சொன்னதே விஜய் ரசிக்கல. இப்ப பாஜக கூடவும் நட்புன்னு சொன்னா விஜய் சும்மா இருப்பாரா? இதனாலதான் விஜய்க்கு திருமா மீதான நம்பகத்தன்மை சுத்தமாவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. விஜய் தன்னோட மொத்த கோபத்தையும் வருத்தத்தையும் விசிகாவில இருந்து தாவேகாவுக்கு வந்த முக்கிய அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் கொட்டி தீர்த்திருக்காரு. ஏன் தெரியுங்களா, திருமாவளவன் விஜய் கூட பேச வச்சு இந்த தாவேகா கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டதே இந்த ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ விஜய் திருமா மேல சம கடுப்புல இருக்கிறத பார்த்ததும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பயங்கர கவலையாயிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த கூட்டணி இப்படி உடைய போகுதே அப்படின்ற மாதிரி பதறிட்டாரு. விஜய் இப்படி சம கடுப்புல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா, விசிகாவின் முக்கிய நிர்வாகியும் அமைச்சருமான வன்னி அரசு போன்ல அவசரமா தொடர்பு கொண்டிருக்காரு. அண்ணன், முதலமைச்சர் விஜய் ரொம்ப கோவமா இருக்காருன்னு, திருமா மீதான நம்பகத்தன்மை குறையுதுன்னு வேற ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டாரு. தயவு செஞ்சு தலைவர்கிட்ட சொல்லி இந்த முரண்பட்ட பேச்சுக்களை இதோட நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அந்த போன் காலில் விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதை கேட்டு விசிகா தரப்பும் இப்போ என்ன பண்றதே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. ஆனா ஒரே நேரத்தில் எல்லாரையுமே நண்பனா வச்சுக்க நினைச்சா அது கூட இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள எவ்வளவு பெரிய விரிசலை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு திருமாவளவன் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களே சாட்சி. திருமாவின் இந்த பல்டி பாலிடிக்ஸ் விஜய் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது, தாவேகா விசிகா கூட்டணி நீடிக்குமா இல்ல உடையுமா?
குறையுமா? முதலமைச்சர் விஜயினுடைய இந்த அதிரடியான கோபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் பேசுறது சரியா தப்பா? ஏன்னா ஒரே நேரத்துல திமுகவுடனும் நட்புல இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தாவேகாவுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு அமைச்சரவையிலும் பங்கு கேட்கறது உண்மையாகவே சரியா இருக்கா? அரசியல் நாகரிகமா இருக்கா? இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.